ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியல் சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயாவை தான் காட்டுறாங்க. மாயாவை சாருவை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவளுக்கு கண்ணு தெரியும் பொழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ தனாவும் கதிர் சொல்கிறாங்க, என்ன மாயா சொல்கிற அப்படிங்கும்போது எங்களுக்கு கூட அந்த சந்தேகம் இருக்க தான் செய்யுது அப்படிங்கவும், ஆமாம் இவ ஏதோ திட்டத்தை போட்டு தான் அங்கே வந்திருக்கிறா. என்ன திட்டமாக இருக்கும்? சீனுவை கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் அத்தை இவளை வீட்டில் வரவழைச்சிருப்பாங்க. ஆனால் இவளை கையங்குளமாக நம்ம பிடிக்கணும் அப்படின்னு மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாரு அவங்க உட்காந்துருக்கவும் அப்போ மாயா அந்த ரூமுக்கு வராங்க. வந்ததுமே சாரு ஐயோ இவ எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பதட்டமாகவே இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சாரு பக்கத்தில் வந்த மாயா சத்தம் போடாமல் நின்றுட்டு இருக்கிறாங்க. இவளுக்கு கண்ணு தெரியுதா தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் சாரு அப்படியே அசையாமல் உட்கார்ந்துட்டு இருக்கவும் அப்போ மாயா ஒரு டம்ளரை தூக்கி கீழே தூக்கி வீசவும் உடனே சாரு என்னாச்சுது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாயா உடனே சாரு நீ ஒன்றும் பயப்படாத நான் தான் அப்படிங்கிறாங்க. மாயா நீயா வந்திருக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் தான் அப்படிங்கிறாங்க. அப்போ மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க, சாரு என்ன இருந்தாலும் சரிதான், உன்னுடைய நிலைமைக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன், அதை நினைச்சா எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு அப்படிங்கும்போது அப்போ சாரு சொல்றாங்க, என்ன மாயா நீ இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிற, நடந்தது முடிஞ்சு போச்சுது, நம்மள அதை பத்தி பேசி எந்த பிரச்சனமும் கிடையாது, நீயும் சீனுவும் சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போறோம், நான் சொல்ல பண்ணாக்கி நாங்க வரமாட்டேன்னு தான் சொன்னேன், ஆனா அத்தை தான் என்னை இங்க அழைச்சிட்டு இப்பனாலும் நீ சொல்லு நாங்க இருந்து போயிருது அப்படிங்கும்போது அப்போ மாயா சொல்றாங்க, என்ன சாரு நீ இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிற, எனக்கு அப்படிலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ தாராளம் அங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே சாரு சொல்கிறாங்க, உனக்கு இந்த அளவுக்கு பெருந்தன்மையான ஒரு மனசு எனக்கு இல்லாமல் போச்சுத, உன்னையும் சீனுவையும் பிரிக்கணும்னு சொல்லி நான் எவ்வளோ கஷ்டப்படுத்தினேன், ஆனால் பாரு நீ என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கிற அப்படின்னு சாரு சொல்லவும் அப்போ மாயா சொல்கிறாங்க, சரி சாரு நீ இரு, நான் எனக்கு ஒரு ஃபோன் வருது நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அவங்க போனதுமே பத்மா வராங்க. என்ன சாரு மாயா என்னமோ சொல்லிட்டு போனா போலுக்கு என்னாச்சு அப்படிங்கும்போது, ஆமாத்த நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், அவளுக்கு என் மேலே சந்தேகம் வந்துருச்சுது, என்னை எப்படி இல்லாமல் செக் பண்ணி பார்த்தா, ஆனால் நான் அதுக்கு இடம் கொடுக்கல, அதுக்கப்புறமா நான் ரொம்பவே நல்லவ கணக்காக அவட்ட பேசி நான் அனுப்பிவிட்டுட்டேன் அப்படிங்கும்போது அப்போ உடனே பத்மா சொல்கிறாங்க, எங்கள் பாரிச்சாரு இவகிட்ட நீ ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும், இவ சாதாரணமாக கிடையாது, இவள் லேஸ்பட்ட ஆளே கிடையாது, இவளுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தால் கூட போகிறோம், அவ்வளோதான் நம்மளை தூக்கி சாப்பிட்டுருவா அப்படின்னு சொல்லும் போது, ஆமாத்த நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் இந்த தடவை அவள் நினச்சது எதுவுமே நடக்காது, நம்ம என்ன நினச்சிருக்கோமோ அதுதான் நடக்கும் அப்படிங்கவும், ஆமா சாரு நீ சொல்கிறது கூட கரெக்டு தான், எப்படினாலும் சரிதான், சீனுவோட மனசை மாற்றி சீனுவுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், இவளை அந்த வீட்டை விட்டு துரத்தி விடணும், இதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த வேலையெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை நம்ம தான் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு பத்மாவும் சாருவும் பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தனாவை தான் காட்டுறாங்க. தனாவுக்கு அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணவும் உடனே அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னடி ஆச்சு எதுக்கு அழறு அப்படிங்கும்போது உடனே அவங்க லவ் பண்ணியிருக்காங்க போலுக்கு, அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்க வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ் ஒத்துக்காதனால நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தனாவோட ஃப்ரெண்டு அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கவும் அப்போ தனா சொல்கிறாங்க, உனக்கு கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கும்போது, நாங்கள் நாளைக்கு ரெண்டு பேரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போகிறோம், அதுக்கு நீ தான் சாட்சிக்கு எழுத்துறணும் அப்படிங்கும்போது தனா உடனே சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தனா கதிர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க, எப்படியாவது என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், நீ தான் எனக்கு கூட வரணும் அப்படிங்கும்போது கதிரும் சரி அப்படிங்கிறாங்க. இந்த விஷயம் பார்த்தோம்னா மகாலிங்கத்துக்கு தெரிய வருது. அப்போ மகாலிங்கம் புவனேஸ்வரிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அவங்க ஒரு பெரிய இடத்து பொண்ணு போலுக்கு. அப்போ அந்த பொண்ணோட அப்பாவுக்கு அவங்க புவனேஸ்வரி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இங்கே பார்த்தோம்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு தனாவும் கதிர் கிளம்பி போயிருந்தாங்க, அதே மாதிரிக்கு அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் அவங்களும் அங்கே வந்துருந்தாங்க. அடுத்து புவனேஸ்வரி அவங்ககிட்ட அவங்க அந்த பொண்ணோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இப்படி உங்கள் பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணிக்க போகிறா, அதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது யாருன்னு தெரியுமா, ரகுராமோட பொண்ணு தான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே அந்த பொண்ணோட அப்பா பயங்கரமான கோவத்தோட நேராக ரகுராமோட வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே கண்ணாப்பின்னு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, இது எல்லாத்துக்கு காரணம் உன் பொண்ணு தான்யா, உன் பொண்ணு தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக போயிருக்கிறா, அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிலாம் பண்ணுவா அப்படிங்கும்போது அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, நீங்கள் அப்படி சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக நடக்காது, என் பொண்ணு அந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய ஆளே கிடையாது அப்படிங்கவும், எங்கே உன் பொண்ணை கூப்பிடு அப்படிங்கும்போது அப்போ தனாவை எங்கன்னு சொல்லி கேட்கவும் தனா வீட்டில் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணோட அப்பா சொல்கிறாங்க, பாத்தியா உன் பொண்ணு வீட்டில் இல்லை அப்படிங்கும்போதே உனக்கு தெரியலையா, இது எல்லாம் உன் பொண்ணு பண்ணின வேலை தான் அப்படிங்கும்போது அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, என் பொண்ணு அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆளே கிடையாது, அப்படி நீங்கள் சொன்னது மட்டும் உண்மைன்னு தெரிஞ்சிச்சுன்னா என் பொண்ணு நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே ரகுராம் அங்கேருந்து கிளம்புறாங்க. இது எல்லாம் ஜானகி மாயாவும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸை தான் காட்டுறாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைக்கிறது
பண்ணுறதுக்காக கதிரும் தானாவும் அங்கே வந்துருந்தாங்க. ஆனாலும் தானா வந்து ஒரு பயத்தோடு தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. கதிர்கிட்ட சொல்கிறாங்க, இது மட்டும் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சுனா என்ன ஆகும்னு எனக்கு தெரியல, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, நான் ஏதோ ஒரு இதில் வந்துட்டேன், ஆனாலும் இப்போ எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தவங்க பார்த்தோம்னா ரகுராம் வந்து காரில் வந்துட்டு இருக்கிறாங்க. அதேமாதிரிக்கு அந்த பொண்ணோட அப்பாவும் அவங்களும் காரில் வந்துட்டு இருக்கிறாங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கும் வந்துருந்தாங்க. வந்ததுமே தனா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடிட்டு இருக்கும் போதே தனா பார்த்தோம்னா அவங்க அப்பாவை பார்த்துருந்தாங்க. ஐயோ அப்பா வந்துட்டாங்க அப்படின்னு கதிர்கிட்ட சொல்லவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு கதிர் கேட்கும் போது தெரியலையே, இப்போ நம்ம மட்டும் அப்பா கண்ணில் பட்டோம்னா அவ்வளோதான், நம்ம கதையை முடிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் அப்பாவுக்கு இருக்கிற இப்போ ஒரே நம்பிக்கை நான் மட்டும்தான், நானும் இந்த மாதிரியே அவர் எதிர்த்து பண்ணணும்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து அவர் என்னையும் வெறுத்துருவார், அதுக்கப்புறமும் அப்பாவுக்கு யாருமே இல்லாத மாதிரிக்கு ஆயிரும், இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரகுராம் பார்த்தோம்னா அங்கே அந்த ஆஃபீஸ்க்குள்ளே வந்துருந்தாங்க. வந்ததுமே தனா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடிட்டு இருக்கவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கரெக்டாக அந்த இடத்துல வந்து மாயா வந்துருந்தாங்க. மாயாவை பார்த்ததுமே ரகுராம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தாங்க. அப்போ இதுக்கு காரணம் யார் அப்படிங்கும்போது மாயா உடனே சொல்லியிருந்தாங்க, இதுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிறாங்க. தனாவையும் கதிரியும் அவங்க காப்பாற்றிருந்தாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத ரகுராம் வந்து ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏற்கனவே குடும்ப மானத்தை வந்து கெடுத்தது போறாதா, இப்போ வந்து அடுத்த குடும்பத்தையும் நீ கெடுக்கிறதுக்காக தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணோட அப்பா வந்து ரகுராம ரொம்பவே கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு அவரும் அசிங்கப்படுத்துறாரு. அடுத்து ரகுராமட்ட வந்து மாயா சொல்றாங்க, பெரியப்பா நான் சொல்றது கேளுங்க, அவ மட்டும் அந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கலன்னா அவ வந்து தன்னை முடிச்சுக்கிடுவேன்னு சொல்லிட்டா, அதனாலதான் அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சு அப்படின்னு சொல்லும் போது அடுத்தவங்க விஷயத்துல நீ எதுக்காக தலையிட்டு இருக்கிற, என் முகத்திலே முழிக்காது அப்படின்னு ரகுராம கோவத்தோட வரவும் அடுத்து பார்த்தோம்னா கதிரும் தானாவும் ஒளிஞ்சிருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து மாயா கிட்ட வராங்க. மாயா ஏற்கனவே அப்பா மேல கோவத்துல இருக்கிறாரு, இப்போ இன்னும் கொஞ்சம் கோவமாலாம் இருப்பாரு, நாங்க பண்ண தப்புக்கு இப்போ நீலாம் பழிய சுமந்துட்டு இருக்கிற அப்படிங்கும் போது இப்போ மாயா சொல்றாங்க, அது பரவாயில்ல, ஏற்கனவே பெரியப்பாக்கு என் மேல கோவம் இருக்குது, அது இருந்துட்டு போட்டோம், ஆனா உங்களை மட்டும் அவர் வெறுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க.